ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம திகிலான ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போறோம். திகில் தீவு. ராஜ பரம்பரையை சேர்ந்த ஒரு குடும்பம் தனக்கு சொந்தமான ஒரு தீவுக்கு போறாங்க. அங்க நடக்கும் சில மர்மமான விஷயங்களை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கதையில வர்ற இந்த குடும்பம் ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க தான். செல்வி செழிப்போட இருக்காங்க. ரொம்ப பல நாடுகள்லயும் நிறைய சொத்துக்களை குமிச்சிருக்காங்க. அவங்க குடும்பத்துல யார் யார் இருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம். நடுத்தர வயதுல 2 ஜோடிகள் இருக்காங்க, கணவன் மனைவி. அவங்க 2 பேருமே அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கை தான் திருமணம் செஞ்சிருக்காங்க. அண்ணனோட பேர் அக்னி, அவங்க மனைவி பேர் மல்லிகை. தம்பியோட பேர் வீரு, அவங்க மனைவி பேர் மேகா. அக்னிக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு திருமணம் ஆகி அவங்களோட குழந்தைகள் பேர குழந்தைகள் பெரிய குடும்பமா இருக்காங்க. வீருக்கு 2 பெண் குழந்தைகள் ஒரு ஆண் இருக்காங்க. அவங்களுக்கும் திருமணம் ஆகி அவங்களோட குழந்தைகள் பெரிய கூட்டு குடும்பமா தான் இருக்காங்க. இந்த 2 குடும்பமும் ஒரே பங்களால தான் வாழ்ந்துட்டு வர்றாங்க. இவங்களோட ஒற்றுமையை பார்த்து இந்த ஊரே வியந்துதான் போச்சுன்னு சொல்லணும். இவங்க எல்லாருமே வருடம் குழந்தைங்களை விடுமுறை நாட்கள்ல அவங்களுக்கு சொந்தமான விமானத்துல சொந்த பவளத்தீவுக்கு அங்க போவாங்க. அந்த தீவுல ஒரு பழைய பங்களா இருக்கு. இது இவங்களுக்கு சொந்தமானதுதான். அங்க வேலையாட்கள் எல்லாம் நிறைய இருக்காங்க. பக்கத்து தீவிலும் ஆட்கள் செய்யறாங்க. பங்களாவிலேயே 2 காவலாளிகளும் இருக்காங்க. அங்க பக்கத்து தீவையும் அக்னியும் வீருவும் வாங்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த தீவுல காய்கறி பழங்கள் விவசாயம் எல்லாமே செய்யறாங்க. விவசாயம் செய்ய அங்கேயே தங்கியிருந்து சின்ன சின்ன விவசாயிகள் அங்கேயே தங்கியிருந்து விவசாயத்தையும் பாத்துக்கிறாங்க. வானத்துல இருந்து பாக்குறதுக்கு அந்த தீவு அத்தனை அழகா இருக்கும். மின்சார வசதி அந்த தீவுல இல்ல. எப்பயுமே வருஷம் எல்லாருமே சேர்ந்துதான் போவாங்க. ஆனா இந்த வருஷம் நாம முன்னாடியே போலாம், நம்மளோட பேர குழந்தைகள் எல்லாம் பின்னாடி வரட்டும் அப்படின்னு அண்ணனும் தம்பியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அக்னியோட மகன் நிரு அங்க வர்றான். அப்பா, ஏன் இப்பவே போறீங்க? இன்னும் 2 வாரத்துக்கு குழந்தைங்களோட தேர்வெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து போலாமே அப்படின்னு மகன் நிரு சொல்ல, அதுக்கு அக்னி, இல்லப்பா நீங்க பின்னாடி வாங்க, நாங்க அங்க போய் உங்களுக்கு தேவையான ஏற்பாடுகள்லாம் செஞ்சு வைக்கிறோம். அங்க நீங்க எத்தனை நாட்கள் இருப்பீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு நிரு, எப்போதும் போல 2 மாதம் இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு அக்னி, சரி நாங்க இந்த வார கடைசியில போறோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நிரு, சரிப்பா கவனமா இருங்க. அதுக்கு அக்னி, சரிப்பா நீ பாத்துக்கோ, இங்க எல்லாத்தையும் கவனமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றான் அக்னி. அந்த வாரத்தோட கடைசி நாள் விமானம் ரெடியா விமானத்துக்காண்டி காத்துக்கிட்டு இருக்க. அங்க 2 விமானிகள் 2 பணிப்பெண்கள் அப்படின்னு மொத்தம் 13 பேர் இருக்காங்க. இவங்களோட சேர்த்து மொத்தம் இவங்க 4 பேர்த்தையும் சேர்த்து 17 பேர் இருக்காங்க. வீட்டுல இருக்கிற துணிகள் தேவையான பொருட்கள் எல்லாமே பணியாட்கள் எல்லாம் எடுத்துட்டு போக மிகப்பெரிய காரு 4 டம்பானு பெரிய உடைமைகளை சுமந்துக்கிட்டு தான் போகுது. அப்போ விமான நிலையத்துல யாரோ பரப்பி விட்டுருக்காங்க, ராஜ பரம்பரையை சேர்ந்த இளவரசர்கள் விமான நிலையத்துக்கு வர்றாங்க அப்படிங்கிற செய்தி பரவ மீடியாக்கள் எல்லாம் அங்க விமான நிலையத்தை சுத்தி வளைக்கிறாங்க. பேட்டி கொடுக்க சொல்லி வற்புறுத்துறாங்க. வேற வழியே இல்லாம அக்னியும் வீராவும் பேட்டி கொடுக்குறாங்க. அப்ப வீரா, அண்ணா இப்படி நடக்கும்னு தெரியாது, நம்ம ஹெலிகாப்டர்லயே பேசாம இறங்கி இருக்கலாம் அப்படின்னு வீரு சொல்ல, அதுக்கு அக்னி, சரி முடிஞ்சது பேட்டி, வாங்க போலாம் அப்படின்னு உள்ள போறாங்க. இவங்களுக்கு பின்னாடி வந்துச்சு பாத்தீங்களா பெரிய பெரிய கார்ல எல்லாம் பொருட்கள், அது எல்லாம் விமானத்துல ஏத்துறாங்க. அரை மணி நேரத்துல விமானம் பறக்க தயாராகுது. பறவையின் ரெக்கை போல விரித்து அழகா பறந்த வெள்ளை வெளியே இருந்த அந்த விமானம் மேகங்களுக்கு நடுவுல பறந்து சின்ன கடுகு மாதிரி போய் மறையுது. இங்க செய்தி சேனல்கள் எல்லாத்திலையும் இளவரசர் 2 பேரும் குடும்பத்தோட சுற்றுலா போயிருக்காங்க அப்படின்னும் அவங்க கூட அவங்களோட மனைவிகளும் உடன் போயிருக்காங்க அப்படின்னும் நியூஸ்ல வருது. இத பார்த்துக்கிட்டு இருந்த கொலையாளி ஆகாஷ் அவனுடைய கொடூரமான திட்டத்தை தீட்ட ஆரம்பிக்கிறான். இந்த குடும்பத்தை எப்படியாவது தீர்த்து கட்டியே ஆகணும்னு பல திட்டங்களை தீட்டிக்கிட்டு இருக்கான். அவனை பிடிச்சு கொடுத்தது மட்டும் இல்லாம போலீஸுக்கிட்ட கடுமையான தண்டனையும் இந்த குடும்பம் தான் வாங்கி கொடுத்துச்சுன்னு பல திட்டங்களையும் குரூரத்தையும் அவன் வளர்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு உதவி செய்ய ஒரு பெரிய கூட்டமே, அதாவது கொள்ளை கூட்டமே இருந்தது. ஆகாசும் அந்த தீவுக்கு போக முயற்சி செய்யறான். அவனோட முகத்தை மாற்றி பாஸ்போர்ட்டை வாங்குறான். அமெரிக்காவுக்கு விசா டிக்கெட் வாங்குறான். அவனோட பொருட்கள் எல்லாம் ரெடி செஞ்சுக்கிட்டு இருக்கான். விமானம் பல மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் கன்னித்தீவு அப்படிங்கிற பெரிய தீவுல அந்த விமானம் போய் இறங்குது. அங்கிருந்து பெரிய கப்பல்ல இவங்களுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கு. சொந்த கப்பல் தான், அதாவது
அந்த பெரிய குடும்பம் சொன்னல ராஜ குடும்பம், அவங்களோட சொந்த கப்பல் தான். பவளத்தீவுக்கு போறதுக்காண்டி அங்க மிகப்பெரிய கப்பல் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த கப்பல்ல கேப்டன் மால்மிகன், சில இன்ஜினியர்னு சொல்லிட்டு மொத்தம் 25 பேர் அங்க இருக்காங்க. சின்ன போட் மூலயமா அரை மணி நேரத்துல அந்த கப்பலை போய் அடையிறாங்க. அங்க 4 பேருமே அமர்ந்து வேடிக்கை பார்த்துட்டே வராங்க. கப்பல்ல ரொம்ப மகிழ்ச்சியாவே பயணம் பண்றாங்க. கன்னித்தீவுல காய்கறிகள் கிழங்குகள்னு எல்லாம் விளைஞ்சது எல்லாம் அந்த கப்பல்ல எடுத்து வச்சிருக்காங்க. அங்க அவங்க மழையும் மிண்டலும் வெட்ட அவங்க மயத்துல அவங்கவுங்க ரூம்ல போய் அவங்க முடங்குறாங்க, அதாவது கப்பல்ல இருக்கிற ரூம்குள்ள. அதே நேரத்துல இங்க ஆகாஷ், நம்ம தனியா போறதை விட நம்ம காதலியான லூனாவையும் கூட்டிட்டு போனா இன்னும் நல்லதுதான். அதனால லூனாவுக்கு லாஸ் ஏஜென்ஸ்ல நிறைய நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லூனாவுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்குறான். அவன் கூட்டத்தையும் 1 மாதம் கரைச்சு அங்க கூட்டிக்கலாம். அந்த தீவு இனி நமக்கு தான். எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டோம்னா இனி நம்ம நிம்மதியா வாழலாம். இனி அரசாங்கம் நம்ம எதையுமே செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு கொடூரமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஆகாச பத்தி சொல்லணும் அப்படின்னா, சொந்த குடும்பத்தையே சேர்ந்த ஆட்களே கொடூரமான முறையில கொலை செஞ்சுட்டான். அவன் செய்யறது தப்புன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காண்டி அக்கம் பக்கத்துல இருக்கிற வீடுகள்ல இருக்கிற ஆட்களையும் அவன் கொலை செஞ்சு வீசிட்டான். ஆகாஷ் பாக்குறதுக்கு 6 அடி 90 கிலோ எடை இருக்கும். மாநிற உடல் இருக்கும். முகம் கொஞ்சம் பார்க்க பயமாதான் இருக்கும். நடப்பதே வேகமா நடப்பான். அனைத்து வித்தைகளையும் கற்று தேர்ந்தவனாதான் இருந்தான். மிகவும் கொடூரமானவன். யாராவது அவனை பத்தி போலீஸுக்கு தகவல் கொடுக்கறத அவன் தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அவன் வீட்டுக்கே போய் குடும்பத்தை கூண்டோடு கொலை செஞ்சிருவான். கொலை செஞ்ச பிணங்கள் எல்லாம் ஆற்றுல தூக்கி வீசிடுவான், இல்லாட்டி நெருப்புல வச்சு எரிச்சிருவான். இப்படி ஆகாஷ் செய்த கொலைகளுக்கு கணக்கே இல்லாம நீண்டுகிட்டே போகும். நிறைய சொல்லலாம். இப்போ அவனோட கண்ணில் பட்டுட்டாங்க ராஜ பரம்பரையை சேர்ந்த அக்னி வீர குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்கள மீது இவனுக்கு தீராத பகை இருந்துகிட்டே இருந்துச்சு. அவங்களோட இருந்து கோடிக்கணக்கான பொக்கிஷங்களை அடைய அவன் சிறிய வயதுல இருந்தே ஆசைப்பட்டுக்கிட்டு தான் இருந்தான். ஆகாஷோட பாட்டி சின்ன வயசா இருக்கிறப்போ அவன்கிட்ட ஒரு கதை சொல்லி இருந்திருக்கா. ராஜ பரம்பரை சேர்ந்தவங்களிடம் நிறைய வைடூரியம், நிறைய பவளம், முத்துணை, நிறைய பொருட்கள், அரிதான பொருட்கள் எல்லாம் இருக்கணும். அவங்க பாட்டி சொன்னதை கேட்டு சின்ன வயசுல இருந்தே அது அடைஞ்சே தீரணும்னு அவன் பேராசையோட இருந்தான். சிறையில இருக்கிறப்பயே அவனுக்கு நண்பனாகிறான் ருத்ரன். அவனோட தங்க தான் லூனா. அவனோட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் பெரிய கூட்டத்துக்கே அவன் தலைவராகிறான். எத்தனை முயற்சி செஞ்சோம் இளவரசரை நெருங்கவே முடியல. மிக அதிகமான பாதுகாப்போடும் 24 மணி நேரமும் கவனமா பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க அவங்களோட காவலாளிகள். காலை மாலைன்னு சொல்லிட்டு எல்லா நேரங்களும் ஆட்கள் மாறி மாறி பாதுகாப்பு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்கள தாண்டி அவங்க எப்படியாவது போயிடணும் அப்படின்னு நினைச்சாலும் அவங்க பங்களாவை சுத்தி 10 நாய்கள் இருக்கும். அதனால பக்கத்துல நெருங்க முடியாது. அது மட்டும் இல்லாம அந்த பங்களாவை எல்லாமே குண்டு துளைக்காத கட்டிடமா தான் கட்டி வச்சிருந்தாங்க. அந்த பங்களா மட்டும் இல்ல, அவங்களோட கார், விமானம், கப்பல்னு எல்லாத்தையுமே அந்த மாதிரி தான் வடிவமைச்சிருந்தாங்க. அவங்களோட பொக்கிஷங்களா எங்க இருக்கு அப்படிங்கிறது அக்னி வீர் அப்புறம் அவங்களோட மனைவி இவங்களுக்கு தான் தெரியும். அப்போ அதே நேரத்துல அங்க காலையில விடியுது. விடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க 4 பேரும் தன்னோட அறையில தூங்கிட்டு இருந்தாங்க. வெளியில வந்து பாக்குறாங்க. அவ்வளோ இயற்கையான அழகு. அங்க கொஞ்சம் தூரத்துலதான் பவளத்தீவும் தெரிஞ்சது. அங்க பாறைகள் எல்லாம் அதிகமா இருக்கிறதுனால கப்பலை அங்க போய் நிறுத்த முடியாது. அதனால அவங்க சின்ன சின்ன போட், அந்த போட் மூலயமா தான் அந்த பவளத்தீவுக்கு போக முடியும். கொஞ்ச தூரம் கப்பல் நின்னதுக்கு அப்புறம் அங்க சின்ன சின்ன போட்டுகள் எல்லாம் எடுத்து அவங்க 4 பேருமே அந்த படகுல தன்னோட பொருட்கள் எல்லாம் ஏத்திட்டு அங்கிருந்து புறப்படுறாங்க. அலைகளே இல்லாம இருந்ததுனால சீக்கிரம் படகு பவளத்தீவை நெருங்குது. படகு நிறுத்தும் இடத்துல நிறுத்திட்டு அவங்க 4 பேரும் பங்களாக்குள்ள போறாங்க. அவங்களுக்கு மலர் தூவி பெரிய வரவேற்பு கொடுக்கறாங்க அந்த தீவு மக்கள். அவங்க வரவேற்பெல்லாம் ஏத்துக்கிட்டு உள்ள போறாங்க. பசிக்கு பழங்கள் எல்லாம் சாப்பிடுறாங்க. அவங்களோட பங்களாவை சுத்தி நிறைய பாதுகாப்பாளர்கள் பாதுகாத்துட்டு வர்றாங்க. அக்னியும் வீரும் இங்க எந்த ஆபத்தும் இல்லை, நம்மளை சுத்தி இந்த தீவு மக்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த பாதுகாவலர்களோ பயம் இல்லை, நீங்க ஓய்வு எடுத்துக்கோங்க, நாங்க பாத்துக்கிறோம், தயவு செஞ்சு எங்க வேலையை எங்களை பாக்குறதுக்கு அனுமதி தாங்க, தடை எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு அவங்க கையெடுத்து கும்பிட்டு கேட்க சரி உங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. அதே நேரத்துல இங்க லாட்ஜ் ஏஜென்ட்ஸ்ல நீரு, மல்லிகை பசங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாங்களா? அதுக்கு மல்லிகை போயிட்டாங்க, பாதுகாப்பா தானே போயிருக்காங்க. அது
அதுக்கு மல்லிகை, ஏன் இப்படி இன்னைக்கு கேக்குறீங்க? எப்பயும் போல பாதுகாப்பாளர்கள் கூட தானே காருக்குள்ள போயிருக்காங்க. அதுக்கு நீரு, எனக்கு கிடைத்த ரகசிய தகவல் படி நம்ம அந்த ஆகாஷ் தாக்க உள்ளதா தகவல் கிடைச்சிருக்கு. என்ன சொல்றீங்க? உங்க தம்பி தங்கைகள்ட்ட எல்லாம் சொல்லிட்டீங்களா? அதுக்கு நீரு, இல்லம்மா, இனிமேதான் சொல்லணும். இன்னைக்கு மாலையில மீட்டிங் ஏற்பாடு செய்ய சொல்லு. குழந்தைகள்லாம் இருக்கட்டும், மேனேஜர்ட்ட சொல்லிரு. மதிய உணவுடனே மீட்டிங் இருக்கட்டும். அதுக்கு மல்லிகை, சரிங்க, நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும், அப்படியே செஞ்சிடறேன். அப்போ பள்ளிக்கூடத்துல எல்லாம் எக்ஸாம் முடிச்சுட்டு அங்க இருந்து வர்றாங்க. 1000 பேத்துக்கு மேல உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு டைனிங் டேபிள், அங்க இருக்கிற வெள்ளி பாத்திரங்கள் என டேபிள் முழுவதும் விதவிதமான பழங்கள் உணவுகள்னு எல்லாம் அலங்காரமா வச்சிருந்தாங்க. அங்க ஒரு பணிப்பெண் மட்டும் அங்க இங்க திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கா. பங்களாவே சுத்தி சுத்தி நோட்டை பார்த்துக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் கவனிச்ச அந்த தலைமை காவலாளி அவளை கூப்பிட்டு கண்டிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல அவ ஒரு ரகசிய அறை முன்னாடி நிக்கிறா. அந்த ரகசிய அறை கதவை தொட்டு உட சாக்கடிக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அவ அதிர்ந்துதான் போறா. அப்புறம் ஒரு அறைக்கு போய் அங்க மறைத்து வச்சிருந்த தன்னோட போன் எடுத்து போன் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆகாஷ், ஆகாஷ், நான் தான் சொல்லுறேமா, இந்த ரகசிய ரூமில் மின்சாரம் பாயுது. இப்பதான் நான் அதை தொட்டு பார்த்தேன். நீ திரும்பி வந்துரு, அப்புறம் பாத்துக்கலாம். சரி, நான் வர்றேன், யாரோ வருகிற சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். அங்க ஆகாஷ், சரி சரி சீக்கிரம். போனை வச்சுட்டு பாத்ரூம்குள்ள போன மாதிரி அப்படியே வெளியில வர்றா. அப்போ அங்க தலைமை காவலாளி பார்த்துட்டு, ரீமா, இங்க என்ன செய்யற? உன் போக்கே சரியில்லையே, என்ன வேலைக்காகவா வந்தீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ரீமா, இல்ல சார், இந்த பக்கம் வேடிக்கை பார்த்தபடி வந்துட்டேன். அதுக்கு காவலாளி, அதான் புது ஆட்களை வேலைக்கு சேர்க்க கூடாதுங்கிறது. என் பேச்ச அந்த மேனேஜர் கேட்கிறாரா? எல்லாம் என் தலையெழுத்து. சரி சரி, போ போ, இனி இங்க வரக்கூடாது, சரியா அப்படின்னு காவலாளி சொல்ல, அதுக்கு ரீமா, சரிங்க சார் அப்படின்னு அன்னைக்கு எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அவ வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். அங்க ஆகாஷ பார்த்து நடந்த எல்லாத்தையும் விளக்கமா சொல்றா. உடனே ஆகாஷ், சரி, நாங்க இன்னைக்கு தீவுக்கு கிளம்புறோம், மத்த எல்லா ருத்ரன்ட்ட சொல்லு, இனி அவன் பேச்ச கேட்டு எல்லாருமே நடக்கணும் அப்படின்னு சொல்றான் ஆகாஷ். அதுக்கு ரீமா, சரி ஆகாஷ், நீ சொல்வதை போலவே செய்யறேன் அப்படின்னு சொல்றா. உடனே ஆகாஷ், நாங்க இன்னும் 2 நாள்ல கிளம்பிடுவோம். இங்க கிராமத்துல இருந்தா போக முடியாது. நாங்க இன்னைக்கு டவுனுக்கு போறோம். அங்க ஒரு பாதுகாப்பான இடத்துல தங்கி அங்கிருந்து விமானத்துல லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு போறோம். அங்க போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தகவல் சொல்றோம். சரி, நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல, உடனே ரீமா, சரி, நான் போயிட்டு வரேன், லூனாவை கேட்டதா சொல்லு அப்படின்னு ரீமா கிளம்பி போறா. அதுக்கு ஆகாஷ், அவ வர்றது சமயம்தான் அப்படின்னு சொல்ல, உடனே ரீமா, நேரமாச்சு, நான் வீட்டுக்கு போறேன், அம்மா திட்டுவாங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு ரீமா சொல்ல, அதுக்கு ஆகாஷ், சரி நீ போ அப்படிங்க. உடனே ரீமா சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. அதே நேரத்துல அங்க தீவுல 4 பேருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ பயங்கரமான சத்தம் கேக்குது. தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிறான் அக்னி. அக்னி எந்திரிச்சதுக்கு அப்புறம், மல்லிகை, என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்க, அதுக்கு மல்லிகை, தெரியலங்க, வாங்க வெளியில போய் பார்க்கலாம், மேகா கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்ல, உடனே அக்னி மல்லிகை 2 பேரும் வீரு மேகா கிட்ட போய் சத்தத்தை பத்தி கேக்குறாங்க. அதுக்கு மேகா, அக்கா, எங்களுக்கும் தெரியலக்கா அப்படின்னு மேகா சொல்றாங்க. இங்க 4 பேருமே அந்த தீவுல இருக்கிற ஆட்கள்கிட்ட கேக்குறாங்க. அப்போ அந்த தீவோட தலைவன், ஐயா, இங்கிருந்து கொஞ்ச தூரத்துல ஒரு தீவு ஒண்ணு இருக்கு. அந்த தீவுல மனுஷங்க யாருமே இல்ல, அங்க ஆவிங்க மட்டும்தான் இருக்கு. இரவு நேரத்துல கேக்குற சத்தம் தான் இது. இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா கேட்டுருச்சு, அதான் உங்களோட தூக்கமும் கலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல, அதுக்கு மேகா, அப்படி என்னதான் அந்த தீவுல இருக்கு? ஏன் மனுஷங்கள்லாம் அங்க இல்ல? அந்த தீவுல வசிக்க முடியாம போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு மேகா கேட்க, அதுக்கு அந்த தீவோட தலைவர், அம்மா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே எங்க பாட்டி கதை சொல்லியிருக்காங்க. அந்த தீவு பேயார் திகில் தீவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேகா, என்ன திகில் தீவா? அப்போ தலைவர் சொல்றாரு, ஆமாமா, அப்படித்தான் சொல்றாங்க. எங்க பாட்டி சின்ன பெண்ணா இருக்கிறப்போ அந்த தீவோட பேரு மிக்சி. அப்பதான் அந்த தீவுல 100கணக்கான குடும்பம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப ஒரு நாள் இதே மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்கு. காலையில பார்த்தா சில குடும்பங்கள் இருந்த இடம் தெரியாமலே போயிருக்கு. அங்க இருந்த வீடு, வாசல், மாடு, கண்ணுன்னு எதுவுமே அங்க இல்லவே இல்லை. தீவு மக்களுக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. 2 நாளுக்கு அப்புறம் தீவுகளுக்கு பக்கத்துல இருக்கிற அக்கம் பக்க தீவுகள் எல்லாம் கேட்டு பாக்குறாங்க. அவங்களுக்கு தெரியலன்னு பதில் சொல்ல, அதுக்கப்புறம் அவங்களோட வேலைகளை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க.
அடுத்த வாரம் அதே நாள்ல அதே சத்தம் கேட்க எல்லாரும் வெளியில வந்து பார்த்திருக்காங்க. அப்போ ஏதோ பயங்கரமான வெளிச்சமா இருந்திருக்கு அந்த தீவுல ஒரு பகுதியில. மத்தவங்க பயந்தவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள போய் முடங்கி இருந்திருக்காங்க. காலையில விடியுது. அந்த இடத்த போய் பார்த்தா அந்த இடம் சுத்தமா இருந்திருக்கு. அங்க இருந்த 10 குடும்பங்களும் அவங்களோட பொருட்களும் எங்க போச்சுன்னே தெரியல. தீவு மக்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம புரியாம பக்கத்து தீவுல இருக்கவங்கள்ட்ட போய் கேட்க அந்த தீவை விட்டு வெளியில வந்துருங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. எல்லாரும் நாளைக்கு காலி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னாச்சு அப்படின்னு மல்லிகை கேட்க உடனே தீவு தலைவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சொல்றேம்மா, இன்னும் 5 நாள்ல அந்த சத்தம் வரப்போகுது. எல்லாரும் பொருட்களை எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைச்சிட்டு இருக்கப்போ நடு சாம நிசையில பெரிய மின்னல் ஒளியோட இடி சத்தம் கொடூரமா கேட்டிருக்கு. அங்க இருக்கவங்கள பயத்துல உறைஞ்சுதான் இருந்திருக்காங்க. அப்போ பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவங்க 2 நாளுக்கு அப்புறம் அந்த திகில் தீவுக்கு மக்களை தேடி போயிருக்காங்க. அங்க போனவங்க கண்ட காட்சி பயத்துல அலறிதான் நிக்கிறாங்க. அப்படி அங்க என்னதான் நடந்திருக்கும் ஒண்ணுமே புரியலன்னு அனைவரும் ஒரு நிமிஷம் நின்னுதான் பார்த்திருப்பாங்க. அந்த அளவுக்கு ஆபத்து அவங்க கண்களுக்கு தெரிஞ்சது. உடனே ஒவ்வொருத்தரும் வேக வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு சீக்கிரம் இந்த தீவுல இருந்து ஓட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஓடலான மூச்சு வாங்க ஓடுறாங்க. அப்போ தலைவர்கிட்ட போறாங்க. தலைவரே, அந்த அந்த தீவு. அப்போ தலைவர், என்னப்பா, என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்க அதுக்கு அங்க இருக்க மக்கள் எல்லாம், தலைவரே நாங்க அங்க போனோம், அங்க தீவு மட்டும்தான் இருக்கு. அதுக்கு தலைவர், என்ன தீவு மட்டுமா? அப்படின்னா அங்க இருந்த மக்கள் எல்லாம் எங்க போனாங்க? அதுக்கு அவங்க போனவங்க சொல்றாங்க, தலைவரே அங்க யாருமே இல்ல தலைவரே, வெறும் தீவு மட்டும்தான் இருக்கு, அவங்கள எங்க போனாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்ல உடனே தலைவர், சரி நாளைக்கு அனைத்து தீவுகளுக்கும் ஆட்களை அனுப்பி விசாரிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல உடனே மக்கள், சரிங்க தலைவரே. அடுத்த நாள் எல்லா தீவுகளுக்கும் போய் தேடி பாக்குறாங்க. அங்க யாருமே வரலன்னு சொல்ல அவங்க ஆடித்தான் போனாங்க. இந்த செய்தியை தலைவர்கிட்ட வந்து சொல்ல உடனே தலைவர் ஒரு விதிமுறையை விதிக்கிறாரு, ஒரு கட்டுப்பாட்டை விதிக்கிறாரு. அந்த திகில் தீவுக்கு யாரும் போகக்கூடாது. அப்படி போயிட்டாங்க அப்படின்னா இந்த குடும்பத்துக்கும் நம்ம இடத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்ல அதோட சரி, இந்த தீவும் அந்த தீவை பத்தி பேச்சும் யாரும் பேசுறது இல்லை அப்படின்னு சொல்றாரு அந்த தலைவர். உடனே மல்லிகை, பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது தானே, இன்னும் பயந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த தீவோட தலைவர், என்னம்மா இப்படி கேக்குறீங்க? நீங்களே கேட்டீங்கல்ல அந்த பயங்கரமான சத்தத்தை, அப்புறம் பயம் வராதா என்ன அப்படின்னு தலைவர் சொல்ல அதுக்கு அக்னி, சரி சரி விடுங்க, போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்றாரு. திகில் தீவை பத்தி கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நம்பியும் நம்பாமலும் இரவு நேரத்துல தூங்கி போறாங்க. காலையில எந்திரிச்சவங்க இரவு நடந்தது எல்லாமே கனவு போல நினைக்கிறாங்க. பொழுதுபோக்குறதுக்கு எதுவும் இல்லாததுனால மொட்டை மாடியில போய் வெளியில அமர்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தூரத்துல அந்த தீவை பாக்குறாங்க. அழகாவும் அமைதியாவும் தெரிஞ்சது. அப்போ மேகா, அக்கா அதோ அந்த தீவு தானே, பார்க்கவே அழகா இருக்குக்கா அப்படின்னு சொல்ல அதுக்கு மல்லிகை, ஆமா அழகாதான் இருக்கு, ஆனா ஆபத்தும் இருக்குதே அப்படின்னு சொல்ல அதுக்கு மேகா, அட போங்கக்கா, அந்த தீவை பார்க்க பார்க்க நேரில் பார்க்க ஆசையா இருக்குக்கா. அப்போ வீரு, மேகா சும்மா இருமா, அங்க ஆபத்து இருக்கு, அதனால தானே சொல்றாங்க அந்த தீவு ஆட்கள் அப்படின்னு வீரு சொல்ல அதுக்கு அக்னி, ஆமா நாம் வந்ததே ஓய்வெடுக்க தானே, அதை மட்டும் செஞ்சுட்டு போலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு மேகா, இல்லை மாமா அது நான் என்ன சொல்றேன்னா அப்படின்னு சொல்ல உடனே வீரு, அண்ணா வாங்க நாம கொஞ்ச தூரம் நடந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்றா. உடனே 2 பேரும் கீழே இறங்கி நடக்க தொடங்குறாங்க. அப்போ மல்லிகை, வா நாமளும் போய் பூச்செடிக்கு தண்ணி ஊத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி 2 வாரங்கள் ஓடிடுது. அப்போ அதே நேரத்துல ஆகாஷ் அவனோட காதலியோட லாஸ் ஏஜென்சி நகர்ல இருந்து தீவுக்கு வர்றதுக்கு யார் யார்கிட்ட கேட்டு பாக்குறான். ஆனா எல்லாருமே முடியாதுன்னு மறுத்துடுறாங்க. அப்போ ஒரு தீவுக்கு பொருட்களை ஏத்திட்டு போற ஒரு கப்பல்ல ஏறிக்கிறாங்க. அந்த கப்பல் ஒவ்வொரு தீவுக்கும் போய் பொருட்களை இறக்கிட்டு வருது. இப்படியே ஒவ்வொரு தீவுக்கு இறக்கிட்டு வந்ததுனால 2 வாரம் ஆயிருது. அப்ப லூனாவுக்கு ரொம்ப கடுப்பா போயிருது. ஆகாசு வெறுத்துதான் போனான்னு சொல்லணும். ஒரு வழியா கன்னித்தீவுக்கு பக்கத்துல இருக்கிற தீவுக்கு இறங்குறாங்க. அப்ப லூனா, ஆகாஷ் இங்க தங்குறதுக்கு ஏதாவது ஹோட்டல் இருக்கா? அப்போ ஆகாஷ், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? மண்டையில என்னதான் வச்சிருக்க? எங்க நாம இருக்கோம், இங்க ஹோட்டல் கேக்குற? ச்சே, உன்னை அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கணும்
அப்படின்னு ஆகாஷ் சொல்ல அதுக்கு லூனா, நான் என்ன சொல்லிட்டேன்னு என்னை இப்படி திட்டுற, நான் திரும்பி போறேன் அப்படின்னு லூனா சொல்ல அதுக்கு ஆகாஷ், என் செல்லம் இல்ல, என்னை மன்னிச்சிடு, ஏதோ கோபத்துல திட்டிட்டு என்னை மன்னிச்சிடு லூனா அப்படின்னு ஆகாஷ் சொல்ல அதுக்கு லூனா, சரி பிழைச்சு போ, சரி எங்க தங்குறது தூங்குறது அப்படின்னு கேட்க அதுக்கு ஆகாஷ், முதல்ல நம்ம கன்னித்தீவுக்கு போலாம், அங்க போய் தங்கலாம், அன்னைக்கு இரவு ஒரு போட்டு வரும் காய்கறி பழங்கள் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு, நாம அதுல போலாம், அங்கேயே தங்க இட ஏற்பாடு செஞ்சுக்கலாம் சரியா அப்படின்னு சொல்ல உடனே லூனா சரி அப்படின்னு சொல்ல அதே நேரத்துல அங்க லாட்ஜ் ஏஜென்ட்ஸ்ல நீரு, தம்பி விக்கி, சித்தப்பா பையன் வினோத், அக்கா தங்கன் எல்லாத்தையும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்ல உடனே விக்கி, இதோ இப்பவே போன் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் போன் செஞ்சு அந்த இடத்துக்கு வர சொல்றாங்க. எல்லாரும் ஒரு இடத்துல கூடுறாங்க. அப்போ அக்கா நீலு, ஏன் கூப்பிட்ட? தங்க மாலு, அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னு கேக்குறா. அப்போ வினோத்தும், அண்ணா சொல்லுங்க, நான் ஒவ்வொருத்தரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நீரு, பசங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, அவங்களுக்கு நிறைய பாதுகாப்பு கொடுக்கணும், சில தகவல்கள் நல்லதா வரல, நம்மளை தாக்க ஒரு கூட்டமே இருக்கு, அதனால இனி புதிய ஆட்கள் யாராவது வந்தா அவங்க கூட சேரக்கூடாது, பழைய ஆட்களையும் நல்லா செக் பண்ணி தான் உள்ள விடணும், அனைவரும் கவனமா இருங்க, குழந்தைகளை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. நாம குழந்தைங்களோட எக்ஸாம் முடிச்ச உடனே அன்னைக்கு இரவே தீவுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு நீரோட மனைவி மகி, அன்னைக்கு இரவேவா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு விக்கி மனைவி, ஆமா எப்படி மாமா அப்படின்னு கேட்க அதுக்கு வினோத், மனைவி சாஜு, அதானே எப்படி நைட்டே கிளம்புறது அப்படின்னு ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்க இப்போது இருந்தே ரெடி செய்யுங்க, நாம கிளம்பிடலாம், இன்னும் 2-3 நாட்கள்ல நாம கிளம்பிடணும், சீக்கிரம் ஆகிற வேலையெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்றான் நீரு. அதே சமயத்துல அங்க ஆகாசனோட நண்பன் ருத்ரன் பொக்கிஷங்களெல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்கு திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கான். அவன் கூட பல ஆட்களை ரெடி செய்யறான். அவன் எத்தனையோ முயற்சி செஞ்சும் அந்த பங்களாவை நெருங்கவே முடியல. அதனால பாதாள சாக்கடை வழியா போனா அந்த பங்களாவுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். சாக்கடை பாதையை கண்டறிஞ்சு அந்த வழியா 1 மணி நேரம் நடக்கிறாங்க அந்த 10 பேரும். ஒரு இடத்துல மேலே செல்ல முடிவெடுக்கிறாங்க. சாக்கடை மேற்புறமா இருக்கிற மூடியை திறந்து ஒருத்த மட்டும் மேலே எட்டி பார்க்கறான். அந்த பங்களாவோட பின்பகுதிக்கு பின்னாடி இருக்கு. அது பங்களாவோட பின்புறமா இருந்தது. ஆட்கள் எல்லாம் காவலுக்கு சுத்தி சுத்தி வர்றாங்க. மறைஞ்சிருக்கிறதுக்கு ஏதாவது இடம் இருக்கான்னு பாக்குறாங்க. அங்க ஒரு பெரிய புதர் ஒண்ணு இருந்துச்சு. சரி, அதுல போய் மறைஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா அந்த புதர்ல போய் மறைஞ்சுக்கிறாங்க. நடிசாம வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நள்ளிரவுல மணி 1 ஆகுது. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வாசல் கதவை திறக்க முயற்சி பண்றாங்க. ஆனா முடியல. மேல பாக்குறாங்க ஒரு பால்கனி இருக்கு. அங்க எப்படி ஏறி போறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த யோசிச்சுட்டு இருக்கப்ப ஒரு நீளமான மரம் ஒண்ணு இருந்துச்சு. அதை பிடிச்சு எப்படியாவது மேலே போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த 10 பேரும் மேல போறாங்க. அந்த 10 பேர் கொண்ட கும்பலும் பங்களாக்குள்ள நுழையுது. அதே சமயம் கடைசி நாள் எக்ஸாம் முடிச்சுட்டு எல்லாருமே ரெடியா காருக்கு புறப்பட ரெடியா இருக்காங்க. வெளியில காவலாளிகளை நிறுத்திட்டு அங்க ஆட்டோமேட்டிக் லாக்க போட்டு விடுறாங்க. இனி அவங்க வீட்டுக்குள்ள வந்தா மட்டும்தான் அந்த கதவு திறக்கும். பால்கனியில இருந்து உள்ளே போனவங்க அந்த 10 பேருக்குமே இது தெரியாது. ஜன்னல் கதவுல எல்லாம் மூடப்பட்டிருக்கு. உள்ள சிக்கிக்கிட்டோம் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. இவங்க ஆட்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா சிகரெட்டை பத்த வச்சுட்டு அங்க 10 பேரும் அந்த சீக்ரெட் ரூமுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. அந்த கதவை எவ்வளவு முயற்சி செஞ்சும் திறக்க முடியல. பொறுமை இழந்தவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு ஓய்வெடுக்க போயிட்டாங்க. அதே சமயத்துல தீவுக்கு கிளம்பிய நீரு, விக்கி, வினோத், நீலு, மாலு, அவங்களோட மனைவிகள், குழந்தைகள்னு எல்லாருமே அங்க கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. விமானத்துக்கு கிளம்பி கன்னித்தீவிலிருந்து படகு மூலமா பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல ஆகாசும் அவனோட காதலி லூனாவும் கன்னித்தீவில இருந்து காய்கறி ஏற்றி செல்லும் அந்த படகுல போக நினைக்கிறாங்க. ஆனா அந்த தீவு தலைவர் அதை அனுமதிக்கல. அப்போ அக்னி வீரவிடம் சொன்ன அந்த திகில் தீவு கதையை பத்தி தீவு தலைவர் ஒருத்தட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்டோடனே ஆகாஷ் அந்த தீவுக்கு போகணும்னு நினைக்கிறான். அந்த தீவு பவளப்பாறைக்கு பக்கத்துல இருக்கிறதுனால நீந்திய பவளப்பாறைக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறான். அந்த தீவுக்கு போக படகு கேக்குறான். அங்க யாருமே படகு கொடுக்க தயாரா இல்லை. என்ன செய்யறதுன்னு அவனுக்கு தெரியல. அப்ப ஒருத்தட்ட மட்டும் பக்கத்து தீவுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல உடனே படகுக்காரனும் ஆகாஷ், லூனான்னு 3 அந்த படகுல பயணிக்கிறாங்க. அப்போ பக்கத்து தீவுக்கு போற வழியில அந்த ஆகாஷ் படகுக்காரனை கொலை செஞ்சு கடல்ல வீசிடுறான். அந்த படகோட திகில் தீவுக்கு போறான். அதே நேரத்துல
நீருவும் அவன் அக்கா தங்கை தம்பி குடும்பங்கள் எல்லாருமே அந்த இரவு நேரத்துல பயணம் பண்றாங்க. பவளத்தீவும் வந்தடைறாங்க. புதுசா கல்யாணமானவங்க தான் வினோத்தும் சாசியும். அங்க வரவேற்பு ரொம்ப பயங்கரமாவே இருந்தது. சாசி மிக துடுக்கான பெண் தான். அவளை போலவே வினோத்தும் மூட நம்பிக்கையில நாட்டம் இல்லாதவன். எப்போதும் புதுசா ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவன். ஆனா பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில அவனால நிம்மதியா எதுவுமே செய்ய முடியறதில்ல. அதே சமயம் இங்க அந்த பிரச்சனை இல்ல, நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு மனநிலையில இருக்கான். எல்லாருமே இரவு தூங்க போறாங்க. அப்போ வினோத்தும் சாசியும் மொட்டை மாடியில அமர்ந்து நிலவு ஒளிய ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதே சமயத்துல ஆகாசும் லூனாவும் திகில் தீவுக்கு பக்கத்துல நெருங்கிட்டு இருக்காங்க. அப்போ பலமான சத்தத்தோட பிரம்மாண்டமான ஒளி ஒண்ணு ஏற்படுது. சில வினாடிகள் அது நீடிக்குது. அந்த ஒளியை பார்த்ததும் ஆகாசு கண்களே போயிடும் போல இருந்தது. அந்த சத்தம் காதுகளை செவிடாக்கிரும் போல இருந்துச்சு. ஆகாஷ் படக திகில் தீவுக்கு மறுபடியும் செலுத்த ஆரம்பிக்கிறான். அப்ப லூனா பயத்துல வேண்டாம் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். ஆனா ஆகாஷ் காதுல அதை வாங்கிக்கவே இல்லை. அப்போ அதே நேரத்துல மாடியில நிலவை ரசிச்சுட்டு இருந்தவங்க இத பார்த்தோன்னே பயந்து உள்ள போயிடுறாங்க. காலையில விடுது. எல்லாரும் அவங்கவுங்க வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு நைட்டு நடந்த எல்லாத்தையும் கதையா சொல்லிக்கிட்டு இருக்கான் வினோத். அப்போ மாமா இன்னும் சொல்லுங்க, சித்தப்பா இன்னும் சொல்லுங்க அப்படின்னு அந்த பொடுசுகளோட தொல்லை தாங்க முடியலன்னு தான் சொல்லணும். அப்போ அவளோட அம்மா மேகா அங்க வர்றா. அதே கதையை மேகா கிட்ட சொல்ல உடனே வினோத் கிட்ட அந்த தீவோட ஒரு கதையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான் மேகா. அப்போ அந்த தீவின் மேல ஒரு காதல் ஏற்படுது. அதை நேர்ல பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறா அம்மா. அங்க போய் நேர்ல பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல உடனே மேகா உங்க அப்பா கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிடுறா. உடனே அப்போ அவன் அப்பா வீரு கிட்ட கேட்க உடனே கண்டிச்சு அனுப்புறாரு அவங்க அப்பா. அடுத்து வினோத் என்ன செய்வான்? அந்த தீவின் மேல காதல் கொண்ட வினோத் அந்த தீவுக்கு போவானா? அந்த தீவுக்கு போன ஆகாசும் லூனாவும் என்ன ஆனாங்க? அதே சமயத்துல அங்க பங்களாவில மாட்டிக்கிட்ட ருத்தனனும் அவனோட ஆட்களும் என்ன ஆனார்கள்? இனி என்ன நடக்கும் அப்படிங்கறத அடுத்த பாகத்துல விறுவிறுப்போடும் திகிலோடும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே விறுவிறுப்போடும் திகிலோடும் அடுத்த பாகத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன்.